ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளிலும் நாம் ஜெபித்து வருகின்ற வண்ணமாக இந்த நாளில் கூட ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கடந்த நாட்களில் கூட நாம் ஜெபித்த ஒரு குறிப்பு தான் இந்த பள்ளி செல்லும் குழந்தைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்கூலுக்கு செல்கிற பிள்ளைகள். ஏனென்றால் நேற்றைய தினத்தில் பார்க்கும் பொழுது ஒரு 2 விதமான சம்பவங்களை நான் கேள்விப்பட்டேன். மிகவும் பாரமாக இருந்தது. ஒன்று, ஒரு 2ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளை பள்ளிக்கூடங்களிலே மயக்கப்பட்டு விழுகின்றன. அந்த மயக்கப்பட்டு விழுகின்ற குழந்தை தண்ணி தெளித்து திரும்ப கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்கூல்லையே இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது ஒரு சம்பவம். மற்றொன்று சம்பவம் என்னவென்றால், தன் தாய்க்கு பின்னால் அமர்ந்திருந்து ஒரு சிறு பிள்ளை பயணம் செய்து கொண்டு இருக்கிறது பைக்கில். அந்த தாயார் பைக்கில் வலிக்கு விழும் பொழுது அந்த குழந்தை மாத்திரம் உருண்டு விழுந்து போய் ஒரு லாரி டயருக்கு கீழே, தண்ணி லாரி டயருக்கு கீழே போய் விழுந்து அந்த தாயின் கண்ணுக்கு முன்பதாகவே மரித்து போன சூழ்நிலைகள். அப்போ நாம் பள்ளிக்கூடம் செல்கின்ற பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காகவும் சுகத்திற்காகவும் ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்முடைய ஜெபத்தை கேட்டு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும், சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, பள்ளிக்கு செல்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 9 மணி நேரம் அந்த பள்ளிக்கூடங்களிலே இருக்க வேண்டிய சூழ்நிலைப்பா. எத்தனையோ பலவீனத்தின் மத்தியில பிள்ளைகள் போறாங்கப்பா. நாங்கள் படிப்பு போய்விடும், ஒரு நாள் போகலன்னா இன்னும் அதிகமாக சுமை கடன் ஆகி விடுவோம். படிப்பு இத்தனை 1000 ரூபாய் கட்டி பீஸ் கட்டி இருக்கிறோன்ட்டு பெற்றோர்கள் பிரஷர் கொடுத்து அனுப்புறாங்கப்பா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பள்ளி குழந்தைகளின் மீது உங்க பலன், உங்க ஆரோக்கியம், அந்த இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆரோக்கியப்படுத்தி பலப்படுத்தி திடப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுகம் உண்டாவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மறுபடியும் ஒரு விசையாக ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகம் ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரை சாப்பிடாமல் போகின்ற குழந்தைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா. பள்ளிக்கூட ஸ்கூலில் இருக்கிற பயத்தின் நிமித்தம், டீச்சர்ஸ்கள் மேல் இருக்கிற பயத்தின் நிமித்தம், ஆண்டவரை படிப்பின் காரியத்தின் பயத்தின் நிமித்தம் ஒழுங்கா சாப்பிடாம போற, சுகவீனத்துல போற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்பா. ஆண்டவரை எல்லா பலவீனங்களையும் நீங்க நீக்கி போடுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அது மாத்திரமில்லாமல் ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே இந்த பள்ளிக்கூடம் செல்கிற பிள்ளைகளின் மீது பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆட்டோவில் செல்கிற பிள்ளைகள் மீது பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்கூல் வேன்ல செல்கிற பிள்ளைகள் மீது பாதுகாப்பு உண்டாகட்டும். தன் தகப்பனா தாயாரோடு பைக்கில் செல்கிற பிள்ளைகள் மீது பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. நேற்றைய தினத்தில் அந்த இழந்து போன அந்த குழந்தையின் குடும்பங்களுக்கு கர்த்தர் ஆறுதலாக இருங்கப்பா ஆண்டவரே. 2 குழந்தைகளின் குடும்பத்திற்கு கர்த்தர் ஆறுதலாக இருங்க ஆண்டவரே. எல்லா இடத்திலும் பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. சாலை முழுவதிலும் உங்க பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாகனத்தின் மீது உங்க பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. சாலைகளில் உங்க இரத்தத்தை பூசுகிறோம், வாகனத்தின் மீது உங்க இரத்தத்தை பூசுகிறோம். வாகனத்தை ஓட்டுகிற பெற்றோர்கள் மீது உங்க இரத்தத்தை பூசுகிறோம் ஆண்டவரே. இதற்கு பின்பதாக இருந்து செயல்படுகின்ற சத்துருவின் சகல திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போகட்டும் ஆண்டவரே. பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. சத்துருவின் சகல திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. மனிதர்களின் கவன குறைவுகள் எல்லாம் சரி செய்யப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாகனத்தில் காலை நேரத்தில் வேலைக்கு வேகமாக செல்ல வேண்டும், பள்ளிக்கூடம் வேகமாக செல்ல வேண்டும். அன்று வேகத்தை ஆண்டவரை வேகமாக ஓட்டுகின்ற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் சிறந்த ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்க ஜெயத்தை கொடுப்பதற்காக நன்றி. எல்லா பிள்ளைகளின் மீது பாதுகாப்பு உண்டாவதற்காக நன்றி. பெற்றோர்களுக்கு ஆறுதலை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. பெற்றோர்களும் ஆண்டவரே ஆசிரியர்களும் வீணான காரியங்களை ஆண்டவரே, அதிக பாரங்களை இவர்கள் மேல் சுமத்தாதபடி, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அந்த அழுத்தத்திற்குள் செல்லாதபடி கர்த்தர் பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மனதார ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு பாதுகாப்பை கொடுத்ததற்காக நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டு சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி. இனி எந்த ஒரு சாலைகளிலும் பிள்ளைகள் பலியாகி விட்டார்கள் என்று நாங்கள் கேட்காதபடி கர்த்தர் பாதுகாத்தார் என்ற நற்செய்தியை கேட்போம். போறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். தமிழ்நாடு முழுவதிலும் ஆசீர்வதிங்க, பாதுகாப்பு உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். இந்திய தேசம் முழுவதிலும் பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். நீங்க பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டு ஜெயத்தை கொடுத்ததுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.